ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜோனா தமிழ். இது நம்ம ஹார்ட்கோர் ஓகேங்களா. நம்ம ஹார்ட்கோர் சீரீஸில் வந்து இது பார்ட் 2. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் மறக்காமல் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆனில் போட்டுருங்க. ஓகே, அப்போ தான் வீடியோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா போன வீடியோ பார்த்துங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ப்ராசஸ் செஞ்சோன்னு. அது இல்லாமல் நான் ஆஃப்லைன்லேயே கொஞ்சம் விளாண்டேன் ஓகேங்களா. இந்த சுகர் கேனு, இந்த ஃபுட்டு ஓரளவு பெருசாக வச்சுருந்துருப்பேன். இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் ஓகேங்களா கைஸ். இப்போ கொஞ்சம் மைனிங்லாம் போயிட்டு இருந்தேன். மைனிங்கில் கொஞ்சம் ரிசோர்ஸஸ் கிடச்சிச்சு, கொஞ்சம் நிறைய அயன் கிடச்சிச்சு ஓகேங்களா. இங்கே இப்போ மேலே கொஞ்சம் அயன் இருக்கா ஓகேங்களா. பார்த்திங்கன்னா இந்த அயன் போதுமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது. அப்புறம் வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபார்ச்சூன் புக்கு தான் எடுக்கப்போம் ஓகேங்களா. நான் வந்து ஆஃப்லைனில் வந்து இவனை எடுத்து வச்சேன். அந்த கீழே புக்கு இருக்குல்ல, அந்த டேபிளுக்கு கீழே தான் இருக்கான் ஓகேங்களா. இதுக்கு வேணும்னா வந்து நம்மளுக்கு இது வேணுங்க ஃபுட்டு. பார்த்திங்கன்னா ஸ்டிக்காக மாற்றி இது பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா. அதில் வந்து நிறைய எம்ராய்டு கிடைக்கும். அதனால் வந்து நான் வீட்டு பக்கத்துலேயே இந்த ஜங்கிள் இருந்துச்சு, ஃப்ரூட் வுட்டு ஓகேங்களா. அதை வந்து நான் எடுக்க வந்துட்டேன். கொஞ்சோண்டு சாப்ளிங் இருந்தால் போதும் ஓகேங்களா கைஸ். அப்போ நான் தண்ணிக்குள்ளே இருந்தேன் கைஸ். பார்த்திங்கன்னா ஒருத்தன் கீழே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ ஹார்ட்டை கொண்டு வந்துட்டான்னு பாருங்களேன். இப்போ அவ்வளோதான் கைஸ், இன்னும் உதவி அடித்து செத்துட்டோன்னு நினைக்கிறேன். கைஸ் இப்படியே பார்த்துட்டு எங்கே இருந்து அடிக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஈவினிங் அடிச்சிடலாம். ஜாவாலாம் வச்சுக்கோங்க, இது ரீஜென்ரேட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பெட் ராக்கில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ரீஜென்ரேஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அவன்ட்டு ட்ரைடன்ட்டு கிடைக்குமான்னு பார்ப்போம். எதுக்குன்னே வந்து எனக்கு கொண்டேன். அவன்கிட்ட ட்ரைடன்ட் இருந்துச்சு, இவனையும் அப்படியே கொண்டுருவோமா இருங்க. அதான் பார்த்திங்கன்னா ட்ரைடன்ட்டு கொடுத்தான் ஓகேங்களா. சரி, அதை எடுத்துகிட்டு நான் வந்து வீட்டில் போய் உட்டெல்லாம் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. பார்த்தா தெரியும் 2 இருக்குது, 2 ட்ரைடன்ட் ஓகேங்களா. அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஃப்ளச்சிங் டேபிள் வேணும் கைஸ் ஓகேங்களா. அதில் தான் வந்து ஸ்டிக்கை வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஏன்ட்டு இந்த கிராவல் வச்சு மைன் பண்ணி ஒரு எவ்வளோ 6 ஃப்ளிண்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோன்னே உட்டு காலி ஆயிடுச்சு ஓகேங்களா. அதனால் உட்டு பயங்கரமாக மைன் பண்ணிருப்போம். தேவையான அளவு எடுத்துகிட்டு போய் அந்த புக்கு தான் கைஸ் வாங்கணும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி போய் ட்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்புறம் ட்ரேட்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டேன். இது ட்ரேட் பண்ணவங்ககிட்ட காமிக்கல கைஸ், ஏன்னா ரெண்டும்னா வீடியோ. ஏன்னா நான் உட்டு ட்ரேட் பண்ணுறக்குள்ளேயுமே மைன் பண்ணுறக்குள்ளேயுமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதேமாரி இந்த வீடியோ கொஞ்சம் சின்னது ஓகேங்களா. ஆனால் காய்ஸ் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த என்சான்மெண்ட் டேபிள் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு ஹெச்பி வேணும் ஓகேங்களா. அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் வந்து சங்க் பேஸில் பார்த்த அளவுக்கு என் வீட்டுக்கு கீழே ஒரு இது இருக்குது, ஸ்பானர் ஓகேங்களா, ஜாம்பி ஸ்பானர். அதில் ட்ரை பண்ணுவோம். அதில் எவ்வளோ ஹெச்பி வருதுன்னு தெரியாது ஓகேங்களா. பார்த்திங்கன்னா ஹெச்பி ஃபார்ம் கட்டுறது நான் ஸ்பீடாக போட்டேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கட்டி ஒரு வீடியோ போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் நினச்ச அளவுக்கு ஹெச்பி வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்றுமே கிடைக்கல. ஓகே, எதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோமோ அதை எடுத்துகிட்டு என்கிட்ட இந்த ஹெச்பியில் ஒரு இது போட்டேன் ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா எனக்கு கீழே வந்து ஜாம்பி ஸ்பானரில் ஒரு 2 புக்கு கிடச்சிச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு புக்கு எதுக்குன்னே தெரியல. இன்னொரு புக்கு வந்து எஃபிஷியன்சி இருக்குது ஓகேங்களா. அது வந்து இதோட போட்டால் எஃபிஷியன்சி போகிற மாதிரி தான். அடுத்து ஃபார்ச்சூன் புக் இருக்குது ஓகேங்களா. அப்புறம் அன்பிரேக்கிங்கும் ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டால் ஓரளவு ஓபி பிக்கெக்ஸ் வந்துடும் ஓகேங்களா. ஓரளவு ஓபி பிக்கெக்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு போதும், அதை வச்சு மைன் பண்ணால். எனக்கு தேவை ஃபார்ச்சூன் தாங்க கைஸ் ஓகேங்களா. ஃபார்ச்சூனு இருந்தாலே போதும். எதேமாதிரி எஃபிஷியன்சியும் ஃபார்ச்சூனும் வேணும். அன்பிரேக்கிங் கூட நான் டைமண்ட் போட்டு கூட நான் ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஆனால் அதுக்கும் ஹெச்பி தேவைப்படுது. ஐயோ, நாங்கள் எல்லாத்துக்குமே ஹெச்பி கேட்பானுங்க போல். ஓகே, நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது பார்த்திங்கன்னா டைமண்டுக்கு தான். இங்கே ஒரு 4 டைமண்ட் இருந்துச்சு, அது அப்படியே மைன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஃபார்ச்சூன் வச்சு 4ல் 8 கிடச்சிருக்கு. பக்கத்தில் இந்த கோல்டையும் மைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா கைஸ்.
அதில் பார்த்திங்கன்னா ஓரளவு கிடச்சிச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் இந்த 4 டைமண்டே எனக்கு கிடச்சிச்சு. அதனால் ஃபாஸ்ட்டுன்னு இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபுட் ஃபார்மில் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தேன். ப்ரீட் பண்ணிட்டோம் கைஸ். ஓகேங்களா. மேலே இருக்க ஹார்ட் மாதிரியே நீங்கள் லைக்கு கீழே வைக்க விடுங்க. ஷீப்புக்கு கொஞ்சம் கொடுக்கணும், அதையே கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இதுக்கு கொடுக்கணும் கைஸ். ஓகேங்களா. என்னது அதுமாதிரி நான் ஆட்டுக்கும் கொடுத்துருவேன் கைஸ். ஓகேங்களா. அதாவது ஆடுங்க நம்ம கோழி. ஓகேங்களா. கோழி பண்ணையும் பெருசாகுது. மாடு கோழி தான் நம்மளுக்கு. கோழிங்களும் தேவை கைஸ். மாடு இருந்தால் போதும். லெதர் நிறையா கிடைக்கும். தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன். வண்டி உள்ளே போய்க்குவோம் கைஸ். வண்டி உள்ளே போயிட்டு உள்ளக்க முட்டை எடுப்போம். ஓகேங்களா. முட்டையை எடுத்துகிட்டு எல்லா ஆட்டையும் எல்லா ஆடுங்க எல்லா கோழியும் எடுத்து உள்ளே போட்டுருவோம். ஓகேங்களா. அதுமாதிரி வீடியோ பக்கம் வந்து மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வாங்க கைஸ். நைட் ஆகுது, பிரச்சனை இல்லை கைஸ். ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் மறக்காமல் போட்டுருவாங்க கைஸ். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்குன்னா நிறையா சாப்பிட்டா தானே கைஸ் இவனுங்க. ஓகேங்களா. மறக்காமல் பெல் ஐக்கான்லாம் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா. இந்த ஹார்ட்கோர் அடுத்த சீரீஸ் எப்போ கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுங்கள், வீடியோ போடுவோம். ஓகேங்களா கைஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், போயிட்டு வரேன்.